டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வயசு பிரச்சனையா இல்லையா? என்னடா சொல்ற? அப்படிதான் கேட்குறீங்க. ஆமாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசென்ஸ் இருக்கிறவங்க வந்து இப்போ வச்சிருப்பாங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க. அத வந்து 20 வருஷத்துக்கு மட்டும் தான் வேலிடிட்டி. இப்ப நீங்க ஒரு 2020ல ஒரு லைசென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த லைசென்ஸோட வேலிடிட்டி 20 வருஷம் மட்டும் தான். ஸோ கிட்டத்தட்ட 2040 வரையும் தான் அந்த லைசென்ஸோட வேலிடிட்டி இருக்கும். அத பார்த்துட்டு வந்து நெறைய பேர் வந்து எல்லாருமே 18 வயசுல எடுப்பாங்க. சில பேர் வந்து 18 வயசு இல்லைன்னா 35 வயசுல எடுப்பாங்க. எல்லாம் அவங்கவங்க சௌகரியத்துக்கு அவங்களுக்குலாம் எப்போ வண்டி ஓட்ட தெரியுமோ அப்போனா லைசன்ஸ் போட்டு சில பேர் அமௌண்ட் கொடுத்து கூட எடுக்கிறாங்க. அது தனிப்பட்ட ஒரு மேட்டர். அது அப்புறமேட்டு பேசலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வர போகுது. என்னன்னா இதுக்கப்புறம் அந்த லைசன்ஸை பார்த்தீங்கன்னா 20 வருஷங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இல்லைங்க 20 வருஷங்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் 50 வயசு வரையுமே டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிடிட்டியாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுத்துருக்காங்க ஒரு கவர்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வரணும் போகணும். அப்புறம் அது நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாமே நம்ம ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோம். என்னன்னா இப்போ கவர்மெண்ட் இதை வந்து என்னன்னா 50 வயசு வரைக்குமே நம்ம வந்து நீட்டிக்கலாமே, ஏன் 20 வருஷம் சொல்லி நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்றோம், இந்த ரூல்ஸ் யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் மினிஸ்டர்ஸ் தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ரூலை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் 20 வருஷம் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்ட தலைமுறைகள் நாம நம்ம அப்பா நம்ம தாத்தான்னு சொல்லி இப்படி வளர்ந்த அந்த தலைமுறைகள்ல இப்போ வந்து புதுசா இல்லப்பா 20 வருஷம் வேணாம், நீ எப்போ எடுக்கிறியோ அப்போலேருந்து 50 வயசு வரையும் உனக்கு வேலிடிட்டி. இப்போ சப்போஸ் நான் வந்து 40 வயசுல தான் கார் ஓட்டுறேன், 40 வயசுக்கு மேலே நான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா 40 டு 50 ஒரு 10 வருஷம் வந்து அந்த வேலிடிட்டி இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ 50 வயசுக்கு மேலாம் யாரும் காரணம் ஓட்டக்கூடாதா? அப்போ 50 வயசுக்கு மேலே எனக்கு கார் ஓட்ட ஆசைப்பட்டு நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் போனால் தரமாட்டேன்னு கேட்டால் தருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பரான ஹெல்த் செக்அப் எடுத்த டாக்குமெண்ட் வேணும். அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. இல்லை நம்ம வந்து 50 வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு அப்புறம் நான் போய் ரினியூவல் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா 50 வயசுக்கு மேலே யாருன்னா இருக்கோமோ அவங்க போயிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு திருப்பி ரினியூவல் போய் பண்ணுறப்போ இந்த டாக்குமெண்ட்டு ப்ளஸ் ஓல்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ரினியூவல் பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்சிருங்க. இதுதான் வந்து புது அப்டேஷன் சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் சேருமாங்கிறது தெரியல. பட் என்னன்னா இப்போதைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காரு. இது அஃபிஷியலாக வந்து பல பேத்துக்கு தெரியல. பட் என்னன்னா சில பேத்துக்கு அதுவும் தெரியுது. இந்த பல பேத்துக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேங்க. இந்த ஒரு புது முயற்சியும் இந்த ஒரு புது ஸ்கீமும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கார் பைக் லைசன்ஸ் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இதோட திட்டங்கள் எப்படி இருக்குது, இதை வந்து இப்படி பண்ணலாம், இல்லைனா இது இப்படி பண்ணியிருக்கலாமே சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து இந்த லெவன் லெவன் மீடியா மூலியமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.